கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்மளை நம்பி நம்ம கிட்ட வாசம் செய்யறவங்களுக்கு எதிராக நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வியாபாரம் பண்றவங்களும் நம்ம கிட்ட பொருள் வாங்குறவங்களும் நம்மளை நம்பிதான் வாங்குவாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:29. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம அயலானுக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யக்கூடாதான், துரோகம் செய்யக்கூடாதான். ஒரு முறை ஒரு விவசாயிக்கு தண்ணீர் தேவைப்பட்டது அவருடைய நிலத்தோடைய பாய்ச்சலுக்காக. அதனால பக்கத்து நிலத்துல ஒரு மனிதன் கிட்ட இருந்து கிணறோட ஒரு நிலத்தை அவர் வாங்கினாரு. அவர் அதை வாங்கினோடனே அப்பா தண்ணி பிரச்சனை தீந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டாரு. ஆனா அடுத்த நாள் அந்த மனிதன் வந்து சொன்னாரு, உன்கிட்ட நான் நிலத்தையும் கிணறையும் தான் விற்றேன், அதுல இருக்கிற தண்ணி என்னுடையது அப்படின்னு. இந்த விவசாயிக்கு ஒண்ணுமே புரியல. அதனால அவர் நீதிபதி கிட்ட போனாரு. நீதிபதி எல்லாத்தையும் கேட்ட பிறகு சொன்னாரு, சரி நீ சொல்றது எல்லாம் சரிதான் அப்படின்னு அந்த நிலத்தை வித்தவர்கிட்ட. ஆனா உன்னுடைய தண்ணி ஏன் இவருடைய நிலத்துல இருக்கு? அதனால நீ எல்லா தண்ணியும் இன்னைக்கே அங்கிருந்து எடுத்துடணும், இல்லைன்னா ஒரே நாள்ல அதை உபயோகப்படுத்தணும். அதுவும் அவர் நிலத்துல நீ அதை உபயோகப்படுத்த கூடாதுன்னு. அந்த நிலத்தை வித்தவருக்கு புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம ஏமாற்ற முடியாதுன்ட்டு அவரு அந்த நீதிபதி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. ஏமாத்த நினைக்கணும்னு நினைச்சோன்னா கடைசியில் அந்த பிரச்சனை நமக்கு தான் வரும். அடுத்த கதையில் சந்திப்போம்.